ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீடு இணையில்லா நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயும் நான் அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையை இரத்தின சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. சின்ன பிள்ளைங்களெல்லாம் வேறொரு பைபிளில் இருக்காங்க. இப்போ செய்தி எந்த அளவுக்கு உள்ளே போகும்னு எனக்கு தெரியல, ஆனால் உள்ளே போக வைக்கணும், அது என்னுடைய கடமை. ஆகவே தேவன் அந்த கிரியைகளை அவரே செய்வாராக. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம். ஒவ்வொருத்தரா வாசிங்க 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 சிஸ்டர். வாசிங்க சிஸ்டர் தமிழ்ல. கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார், கனி ஒடுக்கிற கொடி எதுவோ 9வது வசனத்தையும் வாசியுங்கள். 9வது வசனம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசும். உம்முடைய சத்தத்தை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்துல வந்ததின் நோக்கம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்காக. எங்களோடு நீர் பேச வேண்டும் என்கிற வாஞ்சையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிரகாரம் நீர் பேசாமல் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை எங்களுக்கு நீர் தந்து எங்களை குணப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையே நாங்கள் தேடிக்கொண்டிருப்போமே, ஆனால் ஆண்டவரே, சுகமாவது எப்படி, சீழ்ப்புதுக்குவது எப்படி, ஆண்டவரே ரணங்கள் குணமாவது எப்படி? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் இந்த நாளிலே எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். உம்முடைய பொன்னான மகத்துவமான வார்த்தைகள், ஆண்டவரே, வெள்ளிக்கொப்பான வார்த்தைகள், புடமிடப்பட்ட வார்த்தைகள், வல்லமையும் அதிகாரம் உள்ள வார்த்தைகள் இந்த நாளிலே எங்களுக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது ஊடுருவி பாய்வதாக. எங்கள் சிந்தைகளை, எண்ணங்களை, நினைவுகளை, இருதயங்களை, வாழ்க்கையை சரிபடுத்துகிற, குணப்படுத்துகிற, உருவாக்குகிற, ஆண்டவரே, ஒழுங்கில்லாதவைகளை ஒழுங்குபடுத்துகிற, ஸ்திரப்படுத்துகிற தேவ வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பை குறித்ததான காரியங்களை கடந்த நாட்களிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அநேகர் இடையில மிஸ் பண்ணிட்டீங்க அதனுடைய காரியங்கள். இதெல்லாம் திரும்ப வருமானு தெரியல எனக்கு உங்கள் வாழ்க்கையில். ஆனால் இழந்தது தான். அது ரொம்ப கஷ்டம் திரும்பி வருதுன்னு. ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்குறாருன்னா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம், பொக்கிஷம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவன் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் தேவ அன்பில் நிலைத்திருத்தலின் பயன்கள். தேவ அன்பிலே நான் நிலைத்திருந்தால் எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி, நான் சர்ச்சுக்கு வரேன், எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன காசாக தராங்க அவங்க? எனக்கு பணமாக தராங்க? இல்லை, என் பிள்ளைக்கு பணம் சர்ச்சில் இருந்து ஒரு 2 லட்சம் ரூபா டெபாசிட்டாக பண்ணுறாங்க. என்ன செய்யறாங்க? என்ன நடக்குது? என்ன உதவி? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எதிர்பார்த்து பயன்கள் என்ன அப்படிங்கிறதை எதிர்பார்த்து தான் இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கிறது.
உலகத்தான் கூட அப்படி எதிர்பார்க்கிறது இல்லை. ஆனால் ஆலயத்துக்குள்ள இருக்கிற நமக்கு நிறைய எதிர்பார்ப்பு. எனக்கு அருமையானவர்களே, மூட்டை முடிச்சுகளை எல்லாம் தலையிலே தூக்கி கொண்டு வெறும் காலோடு அவன் வெறும் உடம்போடு தண்ணீரை ஊற்றி கொண்டு அந்த மொட்டை வெயிலில் அந்த குளிரில் பனியில எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஒரு முனை வீட்டின் ஒரு முனையில் ஆரம்பித்து கோயிலின் மறுமுனை வரைக்கும் போய் அவன் திரும்ப வருகிறான். கால் பூரா கடுத்து அது புண்ணாகி ரணமாகி இரத்தம் சொட்டுகிறது. அவன் சொல்லுகிற ஒரு பதில் என்ன தெரியுமா? இவைகளெல்லாம் சுமை அல்ல, எனக்கு சுகமாக மாறுகிறது என்று சொல்லுகிறான். ஆனால் நாம தான் ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு 1000 எதிர்பார்ப்பு. There is a lot of expectation in Christians life. எதிர்பார்ப்பு நிறைய. இதே மாதிரி கர்த்தரும் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார்ன்றதை மறந்துடாதீங்க அருமையானவர்களே. இதே மாதிரி கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த காலை வேளையிலே தேவ அன்பிலே நான் நிலைத்திருந்தால் பைபிள் என்ன சொல்லுது? அதுல என்ன பயன்? நான் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்தால் நம்ம எதிர்பார்க்கிறோம் அல்லவா, ஒரு வேலைக்கு போகணும்னா இவ்வளவு சம்பளம் நமக்கு தருவாங்களா? ஐ எம் வெல் எஜுகேட்டட், ஐ எம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட், எனக்கு இதுக்குரிய சம்பளம் இதுக்குரிய உகந்த ஊதியம் எனக்கு இருந்தால்தான் நான் அந்த இடத்துல வேலை பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எதிர்பார்ப்போடு தான் நம்ம வாழ்கிறோம். இப்போ தேவ அன்பிலே நிலைத்திருக்கும் போது தேவன் சில பயன்களையும் அதில் வைத்திருக்கிறார். அதில் ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது, அதில் நன்மைகள் அடங்கி இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கடந்த நாட்களிலே தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருத்தல் என்றால் என்ன? தேவனுடைய உறவிலே, வேதம் வாசிப்பதிலே, தேவனோடு ஐக்கியம் கொள்ளுவதிலே சபை என்று ஒரு மாதிரியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே நாம் பதிவு செய்ததுதான், நோவாவின் காலத்திலே பலிபீடங்கள் தான் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பாக இருந்தது. அதன் பிறகு ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த ஆசரிப்பு கூடாரம் மனிதனுக்கு தேவனுக்கும் இடையே நின்று அவைகளை இணைக்கிற பாலமாக அமைந்தது. அதன் பிறகாக ஆண்டவர் சபையை உருவாக்க சொன்னார். அந்த சபை உருவானது. அந்த சபையினுடைய கட்டடத்திலே ஒரு 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 பில்டிங்ல எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிப்பதற்கென்று ஒரு ஸ்ட்ரக்சரை சாலமோனின் நாட்களிலே கர்த்தர் ஏற்படுத்தினார். அவர்கள் இணைந்தார்கள். தேவ அன்பிலே நிலைத்திருக்கிறதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் எல்லாருக்கும் உருவாக்கி கொடுத்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வரும் பொழுது அவர் சொன்னார், நீங்களே அந்த ஆலயம். யூ ஆர் த சர்ச் ஆஃப் காட். நீங்களே அந்த ஆலயம். அப்ப நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறபடினாலே நீங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு மனமாய் என்னிலே நிலைத்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எப்படி வேலைக்கு போனால் தான் சம்பளம் வருமோ அதே போல இயேசுவின் அன்புக்குள் நான் நிலைத்திருந்தால்தான் சில நற்பலன்கள் நமக்கு வரும். எனக்கு அருமையானவர்களே, நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா நினைச்சுக்கிறோம்? ஒரு வாகனம் வாங்கிட்டா இட்ஸ் எ காட்ஸ் பிளெஸிங், காட்ஸ் கிஃப்ட். நம்ம எழுதி போடுறோம்ல வாகனத்தில் இல்ல, காட்ஸ் கிஃப்ட். ஏன் உன் கூட மனைவி காட்ஸ் கிஃப்ட் இல்லையா? புருஷர் காட்ஸ் கிஃப்ட் இல்லையா? ஹலோ, ஏப்பா சரி வீடு கட்டி இருக்கிறோமே, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறொன்று அல்ல. எந்த பரிசுத்தவானாவது ஹலோ ஏன் அதெல்லாம் எழுதுறது இல்லை? அதெல்லாம் நமக்கு நினைப்பு வராது. என்ன, நமக்கு அந்த திங்கிங்லாம் இல்லை. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்ப நம்மளை விட உலகத்தான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கா ஐயா, ரொம்ப ஹாப்பியா இருக்கான். they have the luxurious life. எல்லா விதமான சகல வசதிகளோடும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாமெல்லாம் ஏமாத்துறோம். அதுல ஒரு இம்முனிக்காண்டி கூட நம்ம வரமாட்டோம். அவ்வளவு ஆசீர்வாதங்களை அதுவும் கடவுள் அவனுக்கு கொடுத்தது தான். எல்லாருக்கும் மழை பெய்ய பண்ணுகிறார் அல்லவா, எல்லாருக்கும் வெயில் அடிக்குது அல்லவா,
அதை நம்ம சுதந்திரிக்க முடியாது. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப ஆசீர்வாதம் என்பது என்ன அப்படின்றது, தேவனுக்குள் யார், தேவ அன்பில் யார் நிலைத்திருக்கிறார்களோ, அவர் ஒரு அன்பு வச்சிருக்கிறார்யா, அவர் ஒரு பாசத்தை வச்சிருக்கிறாருமா. அவர் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி அவர் கிரயமாய் கொடுத்து உங்களையும் என்னையும், அந்த அன்பு வேற யாருக்கும் போயிடக்கூடாது, வேற யாருக்கும் பகிர்ந்துடக்கூடாது, அது எனக்கு மாத்திரம்தான் சொந்தம் அப்படின்னு ஒரு சொந்தம் கொண்டாடுவதற்காகவே இயேசு உங்களுக்காக எனக்காக தாவீதின் ஊரிலே பிறந்தார். ஹல்லேலூயா. அவ்வளோ அற்புதமான தேவன், அவ்வளவு அற்புதமான தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? அப்ப நிலைத்திருந்தால் தான் இந்த பலன்கள், நிலைத்திருந்தால் தான் இந்த பலன். அப்ப ஒரு வீடு வாங்கிட்டா கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார் என்பது அல்ல, ஒரு கார் வாங்கிட்டா கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்பது அல்ல. இதெல்லாம் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது, the worldly blessing. ஆனால் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? இவன் நான் சொல்ல போகிற காரியங்கள் தான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு 3 முக்கியமான காரியங்களை, அந்த பயன்களை, அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு விவரித்து சொல்ல ஆவியானவர் உதவி செய்வாராக. யோவான் 15:2 வாசிங்க. John chapter 15 verse 2. என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் முதலாவது நம்மை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன செய்கிறாரா? முதல் பயன் என்ன? நான் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருந்தால் what would happen to my life? என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? எனக்கு அருமையானவர்களே, you will bear fruit. நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் கனி கொடுக்கிற அனுபவத்துக்குள் ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். கனி கொடுக்கிற அந்த ஆவியின் கனிகள் 9 உங்களுக்குள்ள வரும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கனி கொடுக்கிற அனுபவம். இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் கனி கொடுக்கிறதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தின்படி கனி கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, நான் கனி கொடுக்க வேண்டுமானால் அவரோடு கூட நினைத்து, அவரோடு நிலைத்து, அவரோடு ஆராதித்து, அவரோடு என் காரியங்களை பகிர்ந்து, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து, வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். Blessed is the man who meditates the word of God day and night. Every day, every moment of his life, every moment of our life, we need to meditate the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் பைபிள் படிக்கிறோம், நல்லது. ஆனா எதுக்கு பைபிள் படிக்கிறோம்? பைபிள் படிக்கலைன்னா ஆண்டவர் கோச்சுக்குவார். பைபிள் படிக்கலைன்னா இன்னைக்கு ஏதாவது சம்திங் would have happened, ஏதாவது நடந்துரும். நான் போற இந்த காரியம் சக்சஸ் ஆகலைன்னா என்ன பண்றது? மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லுங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையா? எல்லாரும் அப்படித்தான். ஆனா பைபிள் படிக்கும் போது என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஒரு பண்டிதர் சொல்லுகிறார், வேதத்தை புரட்டும் போது ஒவ்வொரு பக்கமும் என்னை புரட்டி புரட்டி தள்ளுகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்கள், ஒரு அற்புதமான ஒரு பண்டிதர் சொல்லுகிறார், வலம்புரி ஜான், செத்து போயிட்டார் அவரு. அவர் சொன்ன வார்த்தை, நான் ஒவ்வொரு பக்கத்தையும் நான் திருப்புகிற போது அது என்னை புரட்டி புரட்டி தள்ளுகிறது. ஏன் தெரியுமா? அது ஒவ்வொரு பக்கத்தை நீங்க புரட்டும் போதும் அடுத்தது என்னன்னு உங்களை உத்வேகப்படுத்தி அந்த வேத வசனத்தின் ஆழத்துக்குள்ள உங்களை கொண்டு போது பாருங்க. அதுதான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற அனுபவம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சங்கீதம் தான்.
எடுத்த உடனே அப்படி திருப்பி 121 ஆசிவரும் பருவதங்களுக்கு நீர் ஆகங்கள் நீர் எடுக்கிறீங்க வானத்தையும் உண்டாக்கின கெடுத்தெடுத்து ஆசிவரும். இப்படி தானே படிச்சுட்டு இருக்கிறோம். 100வது சங்கீத பூமியின் குடியிலே கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இப்படி தான் நம்ம வாசிக்கிட்டு இருக்கிறோம், பாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சில பேர் எனக்கு காலண்டர் கொடுக்கவே விருப்பம் இல்லை, தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வீட்டில் இன்னும் ஜனவரி மாதமே 2024 திருப்பப்படவில்லை. ஹலோ, நான் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு சரி நம்மளை கேவலப்படுத்திக்க கூடாதுன்னு நான் வந்துட்டேன். ஏன்னா அதுவும் நம்ம அவயம் இல்லை, அதுவும் நம்ம வீட்டாரல்ல. சரி, நம்மளை நாமே கேவலப்படுத்திக்க கூடாது, விடு, என்னமோ பட்டு போகிறாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா 2003வது காலண்டர் ஒரு வீட்டில் தொங்குது. 3வது காலண்டர் அதுவும் திருப்பப்படவில்லை, ஜனவரியிலே நிற்கிது. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. எதுவுமே புதுசாகல, அதுவும் புதுசாகல. அன்பானவர்களே, அப்ப கனி கொடுக்கிற அனுபவம், கனி கொடுக்கிறவர்களாக கனி கொடுக்கிற அந்த அந்த அடுத்த நிலைக்கு நம்ம போகணும். அதுதான் அன்பிலே நிலைத்திருத்தலின் அனுபவம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, யோசிச்சு பாருங்க. 2024 வாங்கின சம்பளத்தை 2030 35 நீங்க வாங்கிக்குவீங்களா? அவ்வளோ நல்லவங்க யாராவது இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். அவ்வளவு நாங்க வியார் 35 நாங்கள் அதே வாங்கிக்குவோம் அப்படின்னு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அது மட்டும் நமக்கு ஆகாது, அது மட்டும் ஆகாது. நாளுக்கு நாள் விலைவாசி உயருதில்ல. வெங்காயம் கிலோ 80 ரூபா விற்கிது, பெரிய வெங்காயம். வெங்காயமே போடுறதில்ல. அது சொல்லி திட்டுறதுக்கு கூட நமக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது அவ்வளோ காஸ்ட்லி. இன்னைக்கு பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும்னா வெங்காயம் 2 கிலோ வாங்கி கொடுத்தா போதும், பிள்ளைகளை கட்டி கொடுத்துடலாம். அவ்வளோ காஸ்ட்லி ஆயிடுச்சு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. கனிகளை கொடுக்கிற அனுபவத்திலே நமக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நிறைய விஷயங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறோம். ஒரு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணா நான் ஆண்டவர்கிட்ட நிலைச்சிருக்கிறேன். ஒரு 50,000 ரூபா கர்த்தருக்கு கொடுத்துட்டா ஐ எம் ஸ்டில் ரிமைனிங் த கிரைஸ்ட். ஐ எம் அட்டாச்ட் டு த பிரான்ச் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய கொடியோடு, அந்த செடியோடு நான் இணைந்திருக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சிம்பிளிசிட்டியாக ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா ஏற்ற காலத்திலே உயர்த்தும் வரைக்கும் பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. Obedience is better than a sacrifice. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். கீழ்ப்படிதல் இல்லாம எத்தனை காலை அடிச்சாலும் பலி செலுத்தினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப வேதம் சொல்லுகிற காரியம் ஒரு 3 விஷயங்கள் கனி கொடுக்கிற அனுபவத்தில் நான் அதை பிரிச்சு காண்பிக்க விரும்புகிறேன். என்ன நல்ல கவனிங்க. என்ன அப்படின்னா, இந்த வசனத்துல 2வது வசனத்துல கவனிச்சிங்கன்னா, இவர் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் பயங்கரமாக டென்ஷனாக தான் ஆரம்பிக்கிறார். 2வது வசனத்தை வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ. அப்ப எடுத்தோன்னு ஆண்டவர் என்னத்தான் டென்ஷன் ஆகி சொல்றாரு? என்னில் கனி கொடாதிருக்கிற. இதை நம்ம கடைசியில் பார்ப்போம், கடைசியில் பார்ப்போம். என்ன ஆண்டவர் இப்ப கோபத்தில் நான் அவர் பேசுனது போலவே நான் பேசுனேன்னா நீங்க எல்லாரும் ஏன் மேல டென்ஷன் ஆவீங்க. ஆகவே அதை நம்ம பிற்பாடு பார்ப்போம். இப்ப முதல்ல கனிகளை கொடுக்க செய்கிறார். இப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கும் போது நிறைய மலட்டு தன்மையுடைய கொடிகளும் இணைந்திருக்கிறது. ஹலோ, there was the barren womb that attached to the Christ. நிறைய இருக்கு, ஆனா மலட்டு தன்மையுடைய கனி கொடுக்காது, கனி கொடுக்காது. அப்ப ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறார்? the first action ஆண்டவர் எடுக்கிற காரியம் முதல்ல கனிகளை கொடுக்க வைக்கிறார். முதல்ல கனி கொடுக்கணும் இல்லைங்க. இவ ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன செய்யுது? வளருது.
அது வளர்ந்து அது பிரான்ச்சஸ் எல்லாம் பரவி அதுக்கப்புறம் அது களைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு உரமெல்லாம் வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் பூ பூக்குது, அதுக்கப்புறம் காய் காய்க்குது, அதுக்கப்புறம் கனி வருது. இப்போ ஆண்டவர் செய்கிறாரு, செய்கிற முதல் காரியம் முதல்ல இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றார். கனிகளை கொடுக்க வைக்கிறார். கனிகளை கொடுக்க செய்வதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். யாரெல்லாம் தேவனுடைய உறவில், தேவனுடைய ஐக்கியத்தில், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல நிறைய விஷயங்கள் நமக்கு ஒத்து வராம கூட இருக்கலாம். இப்ப எல்லாருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு எல்லாருடைய மைண்ட்லயும் ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஐடியா இருக்கு, இப்படி செஞ்சா தான் கரெக்டு அப்படின்னு. நான் நேற்று ஒரு செய்தியை பார்த்தேன். நார்வேல ஒரு இடம் இருக்கு, நார்வேல ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா வெயிலும் இருக்காது, சூரியன் வராதங்க, நிலவும் வராது, பயங்கரமான பனிப்பொழிவு இருக்கும். இப்ப அவங்க என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இந்த டைம் ஃப்ரீ ஜோனா இது அறிவிக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப பிரேக்ஃபாஸ்ட் எப்ப சாப்பிடுவீங்க? ஹலோ, நான் நியாயமானபடி சொல்லுங்க. நீங்க 5 தடவை சாப்பிட்றத 5 தடவை பிரித்து சாப்பிட்றதெல்லாம் இல்லை, 11 மணிக்கு சாப்பிட்றது. ஆனால் ஒழுங்கு முறைப்படி என்ன பண்ணியிருக்கணும், 9 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருக்கணும். 11 மணிக்கு சாப்பிட்டா அது சாப்பாடு இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் இல்லை. என்ன, அது வேற, அது வேற ஸ்நாக்ஸ், அது வேற ஐட்டம். அப்போ லஞ்சு 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், 12:30லேருந்து 1:30 வரைக்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டின்னர் அப்படின்னா ஒரு 6லேருந்து 7:30 8க்குள்ளே நம்ம சாப்பிட்றணும். அதுதான் நமக்கு டின்னர், சப்பர், 3 வேளை ஆகாரம். இப்போ அந்த நாட்டில், அந்த இடத்துல, அந்த ஐலாண்டில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, எப்போ காலையிலன்னு தெரியாது, எப்போ மத்தியானம்னு தெரியாது, எப்போ ராத்திரின்னு தெரியாது, எப்போ நமக்கு இப்போ ஆராதனை நேரம்னா 7:30 மணி நம்ம சொல்கிறோம், அவனுக்கு எப்பன்னே தெரியாது. அது ஏன்னா நம்ம சூரிய வெளிச்சம் வருகிறதை வைத்து அந்த டைம் ஜோனை நம்ம என்ன செய்கிறோம், கணிக்கிறோம். அப்போ சூரியன் உச்சத்தில் இருக்கிற போது மணி 1 12 நம்ம கணக்கிடுகிறோம். அப்போ சூரியன் அஸ்தமனம் ஆகிற போது சூரியன் அந்த இது நம்ம கண்ணுக்கு எட்டின தூரத்தை விட்டு இறங்கிருச்சு அப்படின்னா 6 மணி ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம முடிவு செய்கிறோம். ஆனால் அவர்களால் முடிவு செய்யவே முடியாது. எனக்கு அருமையானவர்களே, சில பேருடைய வாழ்க்கை அப்படித்தான். இவர்கள் நிலைத்திருப்பது போலவும் இருப்பார்கள், நிலைத்திராதது போலவும் இருப்பார்கள், கனிகளை கொடுக்கிறது போலும் இருப்பார்கள், கொடுக்காது போலும் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் கனிகளை தேடினால் கனிகள் கிடைக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இவங்க டைம் ஃப்ரீ ஜோன் அறிவிக்கிறாங்க, ஆனா ஒரு செடி புல் பூண்டு கூட அங்க முளைக்காது. ஏன்னா சூரிய வெயில் இல்லாம, இரவு இல்லாம எந்த இதுவும் என்ன செய்யாத, உயிர் பெற்று வர முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தரோடு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், எல்லாமே சரியா இருக்கணும், நாம நினைச்சது போல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. தேவன் நினைச்சதுக்கு ஏற்றார் போல எந்த ஒரு மனிதன் மனுஷி மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கனி கொடுக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. அவர்கள் தான் தேவனோடு நிலைத்திருக்கிறவர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. முதலாவது கனிகளை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்கிறார், அது தேவனோடு இணைந்திருக்க அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களை. இரண்டாவது அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இந்த 2வது வசனத்தை வாசிங்க. எதுவோ அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற செடி எதுவோ. எனக்கு அருமையானவர்கள், இப்ப ஆண்டவர் 2வது செய்கிற காரியம் என்ன தெரியுமா? முதல்ல கனியை கொடுக்க வைக்கிறார். யூ ஆர் பியரிங் ஃப்ரூட், அவ்வளவுதான். அது டேஸ்டா இருக்குமோ அதெல்லாம் அப்புறம். இப்ப ஆண்டவர் கனி கொடுக்க வச்சுட்டாரு. இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு?
என்னில் யாரு இதற்கு மேலேயும் நிலைச்சு நிற்கிறாங்களோ அவர்களை அதிக கனிகளை கொடுக்கும்படி. இப்ப பியரிங் மோர் ஃப்ரூட். நல்லா கவனிங்க. இப்ப சில மரமெல்லாம் இருக்கு, ஒரே ஒரு பிஞ்சு வைக்கும், ஒரே ஒரு காய் காய்க்கும், அதுவும் பழுத்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கனி தேடி வந்தேன் கனி காணவில்லை கனி தர எத்தனை வருஷத்துக்கு கத்துறது இப்படி? எனக்கு அருமையானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் அத்திமரத்தை பார்த்து சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை, இது என்ன பண்ணுங்க, வெட்டி தூர எறிங்க. அப்பதான் தோட்டக்காரர் சொல்றாரு, இந்த ஒரு வருஷம் give me one more year, இந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடு, give me one more opportunity, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் இப்ப கொத்தி நான் அதை எரு போட்டு அதை சரி பண்றேன், அது கனி கொடுத்தா சரி, கொடுக்கலைன்னா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். எனக்கு அருமையானவர்களே, இப்பவும் கர்த்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இப்ப ஆண்டவர் செய்யறது நல்ல கவனிங்க. ஆண்டவர் அறுத்து போடுறது அப்புறம், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் ஆண்டவர் செய்யறாரு. முதல்ல கனி கொடுக்க வைக்கிறாரு தேவனுடைய பிள்ளைகளை, அது எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நேற்று ஒரு இதுல காணொலியில பார்த்தேன், இவ்வளவு பெரிய கொய்யாப்பழம் ஒருத்தன் இருக்கிறான். அது கொய்யாப்பழமா பப்பாளி பழமானு தெரியல, அதான் தண்டி, அவ்வளவு ஃப்ரூட், பயங்கரமான ஃப்ரூட். ஒரு அம்மா சொல்லுது, கொங்கு மண்டலத்தில் இவ்வளவு பெரிய கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக பயிர் செய்த நாட்டுக்காய். அதை கடைசல் செய்வாங்களாம், அதை வந்து சுட்டு அதை வந்து அவங்க சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிடலாம். ஆனால் அந்த வம்சத்தையே அழிச்சிட்டாங்க. இப்போ இல்லை, அந்த காய்கறியே இல்லை நம்மள்கிட்ட. இப்போ எல்லாம் ஹைபிரிட் கத்திரிக்காய், விதையே இல்லை, விதையே இல்லை, சீட்லெஸ் கத்திரிக்காய் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் கனிகளை கொடுக்க செய்வதற்கு சில ப்ராசஸ் ஆண்டவர் செய்கிறார். அது என்ன தெரியுமா பண்ணுவாரு? சில கடினமான பாதையில் நம்மளை நடத்துவார். அது ஃபைனான்சியல் கிரைசிஸா இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், அல்லது சரீர உபாதைகளா இருக்கலாம், அல்லது உறவுகளில் பிளவு ஏற்படலாம், அல்லது நமக்கு சமாதான குறைவுகள் ஏற்படலாம், அல்லது நாம நினைச்சது நடக்காம போய் அது ஃபெயிலியர் ஆகலாம், அல்லது நாம வைத்த கோல் நம்ம இலக்க நாம் அடைய முடியாதபடிக்கு பலவிதமான தடைகளும் இன்னல்களும் வரலாம். இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? அதிக கனிகளை கர்த்தருக்காக நாம் கொடுக்கும்படி நம்மை கர்த்தர் தயார்படுத்துகிறார். அல்லேலூயா. கொத்தி எரு போடுறாரு, நமக்கு இது புரியறது இல்லை. அதிக கனிகளை கொடுக்க, அப்ப தேவ அன்பில் நம்ம நிலைச்சிருந்தோம்னா எத்தனை பயன் பாருங்க. அப்ப நம்முடைய மலட்டு தன்மையை நீக்கிறார்னா அதுவே பெரிய ஆசீர்வாதம். உண்மையா இல்லையா? அன்னாளுக்கு தெரியும் மலட்டு தன்மைனா என்ன அப்படின்னு. எனக்கு அருமையானவர்களே, மலட்டு தன்மைனா ஒரு பெண்ணுக்கு மாத்திரம்தான் கர்ப்பத்தில் குழந்தை இல்லை அப்படின்னா மலட்டு தன்மைன்றது கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. நீங்க வளரல, ஆவிக்குரிய நிலையில வளரலனாலும் ஸ்டில் யூ ஆர் பேரன். நீ இன்னும் மலட்டு தன்மையோட தான் இருக்கிற. கனிகளை கொடுக்கிற அனுபவத்துக்குள்ள நாம இன்னும் வரல. எனக்கு அருமையானவர்களே, அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வேற மாதிரி சொல்றாரு, ஏப்பா இன்னமும் பால் உண்கிற குழந்தையாகவே நீ இருந்தா என்ன ஆகிறது? நான் குழந்தையா இருந்த போதோ குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை 55 வயசு ஆன பிறகும் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன் அப்படின்னா ஸ்டில் யூ ஆர் நாட் மெச்சூர். நல்ல கவனிங்க. ஏன்னா குழந்தையை போல, அது நம்ம குடும்பத்துக்குள்ள 1000 காரியம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு
அவங்க அந்த பையனோ பிள்ளையோ அது 100 வயசு ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை தான் அவங்க. அப்போ அவங்கள்ட்ட நம்ம விளையாடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வெளியில் நம்முடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தைத்தன்மையிலிருந்து மாறி மெச்சூர்டாக நம்ம நடந்துக்கிற ஒரு முதிர்ந்த அனுபவத்தோடு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அப்படி குறிப்பிடுகிறார். கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனுஷன் எப்படி ஒரு செடி, ஒரு கொடி, ஒரு மரம் அந்த கனியினால் அறியப்படுமோ, அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நன்னடத்தையினால், நடக்கையினால் அறியப்படும். அல்லேலூயா. பேச்சு, சுபாவம், பார்வை, சிந்தை, எண்ணங்கள், இவைகளினால் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். அப்ப கனிகளை கொடுக்கிற அனுபவத்திலே முதல்ல கனிகளை கொடுத்து மலட்டு தன்மையை நீக்கி போடுகிறார். இப்ப ரெண்டாவது, இப்ப என் பிள்ளை என்னோட ரொம்ப வருஷமா நிலைச்சிருக்கு, உண்மையா இருக்கு. எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. ஓட்டத்தில் எல்லாரும் ஓடுறாங்க, ஆனா ஓட்டத்தை முடிக்கிறவனே ஜெயம் பெறுவான். அல்லேலூயா. ஓட்டத்தை முடிக்கணும். மாரத்தான் ஓடுவாங்க, ஆயிரக்கணக்கான பேர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் கொடுக்கப்படுது. ஓடுகிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா ஓட்டத்தை யார் முடிக்கிறா, பார்டரை யார் தொடுறா, கரெக்டா அந்த கோட்டை யார் தொடுறா, கொடியை யார் பிடிக்கிறா, அவர்களுக்குத்தான் பரிசு. எனக்கு அருமையானவர்களே, நம்ம சொல்றோம் அல்லவா, அடக்க ஆராதனையிலே சொல்லும் போது அது அடக்க ஆராதனையிலே சொல்லுவதற்கான வார்த்தைகள் இல்லை, உயிரோடு இருக்கிற நமக்கான வார்த்தை. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் நமக்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு இணைந்து ஓடுகிற அனுபவம், அவரிலே நிலைத்திருக்கணும். We have to remain in Christ in every day and movement of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தரோடு இணைந்திருக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அன்னைக்கெல்லாம் சினிமா பாட்டு பாடுன்னா கேட்டாங்கன்னா, ஐயோ இயேசுவே சோத்திரம் சோத்திரம்னு சொன்ன காலம் போய் இப்போ அந்த பாட்டுக்கு மெட்டு தட்டிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்காருல்ல, அவர் நல்லா பாடி இருக்காருல்ல அப்படின்னு ரசிக்கிறோம். அது நமக்கு குறைவாகவே தெரியல, அது தவறுன்னே நமக்கு தெரியல. தவறுன்னே இப்போ அந்த காலம் அழிஞ்சு போச்சு. எப்படி யோசேப்பை அறியாத பார்வோன் எழும்பினானோ அப்படியாக இயேசுவின் இந்த காரியங்கள் எல்லாம் தவறு என்பதை உணராத ஒரு சந்ததி உருவாகிட்டு இருக்குது. அதுதான் ரொம்ப பரிதாபம். இதுக்கு அப்பா அம்மாவும் என்கரேஜபிள். என் பிள்ளை அதுக்கு சூப்பராக ஆடும். எதுக்கு சூப்பராக ஆடும்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் அதிக கனிகளை கொடுக்கும்படி சில சிரமங்களை, சில போராட்டங்களை, சில நேரத்தில், ஏன்னா அதிக கனிகளை கொடுக்கிறத விட நல்ல கனிகளை கொடுக்கணும். அதுல ஆண்டவர் கவனமா இருக்கார். அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதை விட அந்த கனியினுடைய தரம், the quality of the fruit, எனக்கு அருமையானவர்களே, it is more important the quality than the quantity. ஒரு எண்ணிக்கையை விட, இந்த மரத்துல நிறைய கனி இருக்குதுங்க அப்படிங்கிறத விட, இந்த மரத்துல ருசியான கனிகள் சிலவை இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பெருசு. எனக்கு அருமையானவர்களே, அப்ப அதுக்காகத்தான் நம்மளை ஆயத்தப்படுத்துறார். பட் ஸ்டில் we don't understand. நம்ம இன்னும் ஆண்டவருக்கு அதை புரியாம இருக்கிறோம், அல்லது புரிந்து கொள்ளுவ நமக்கு இடம் கொடுக்காம இருக்கிறோம். அப்ப அதிக கனிகளை கொடுக்கும்படி நம்மளை நிறைய நேரத்தில் கொஞ்சம் இடுக்கில் வச்சு கூத்துறாரு. எனக்கு அருமை, அவ்வளோ பெரிய பிள்ளையாம் தீர்க்கதரிசி, போன இடம் சரியில்லை, கழுதியை வச்சு கும்முனாருல்ல, கழுதியை வச்சு ஆண்டவர் பேசுறாரு. எப்ப புத்தி வருது வளட்டு உனக்கு, கழுதி வாயை திறக்கிறார், கழுதை பேசுது.
நான் என்ன தப்பு செஞ்சேன், இது வரைக்கும் நீர் ஏறின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என்னைக்காவது நான் இப்படி நடந்திருக்கிறேன்னா, இன்னைக்கு இப்படி சம்திங் ராங்குன்னா நீ கண்ணை திறந்து பாரியா. முன்னாடி கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். நீ சாகக்கூடாதுன்றதுக்காகத்தான் உனக்காக நான் தடுமாறிட்டு நிற்கிறேன். அல்லேலூயா. நாம் இதை புரிந்து கொள்ளுவதில்லை. தேவன் நமக்காக கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில நேரங்களிலே இப்படி உருவாக்கி நம்மளை சரிபடுத்தி ஒழுங்குபடுத்தி என கனிகளை பெறுவது என்பது பெரிதல்ல. நிறைய நேரத்தில் ஒரு தடவை இந்த பச்சை திராட்சை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நல்லா இருக்கும் 2 பழம் கொடுத்தேன். நல்லா இருக்குன்ட்டு 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து 1 பழம் கூட வாயில் வைக்க முடியல. பாஸ்டர்மா வீணா போகக்கூடாதுன்னு பிள்ளைகளோட சேர்ந்து அவங்கள தின்னு கடைசியில் குடசேரன் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு வர அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. 1 கிலோ எனக்கு இப்போ பெருசு இல்லை. த்ரோட்டு போச்சு, மருத்துவ செலவுக்கு மாத்திரை வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறோம். கனிகள் தரமாக இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உருவாக்குறார். அதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, உருவாக்குறதுக்கு ஒரு பட்டறையில் ஒருத்தன் இருக்கணும். அவன் தான் அட்டிச்சு ஒழுங்கு ஒடுத்தி சரி பண்ணி நிமித்தி நம்பி அப்படிலாம் பண்ணாதான் அது சரியாகும். எனக்கு அருமையானவர்களே, அக்கினியினாலே சோதிக்கப்பட்டால் தான் நீ பொன்னாக விளங்குவாய். அல்லேலூயா. அப்ப கனி கொடுக்கணும் அப்படின்னா ஐ மஸ்ட் பி ரிமைன் இன் தி பிரான்ச் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு நான் இணைந்து நான் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னத்திலேருந்து பரிசுத்த குலைச்சலை சில நேரத்தில் எடுப்பார். சில நேரத்தில் என் பார்வை சரி இருக்காது, கண்ணை குத்துவார். சில நேரத்தில் என் வாய் கோளாறாயிரும், வாயில் ஒரு போடுவார். சில நேரத்தில் கால் தேவையில்லாத இடத்துல போடு, கால்லையும் அட்டிப்பார். சில நேரத்தில் நம்மை தவறான சிந்தையெல்லாம் போய் கெட்ட எண்ணங்கள் நமக்குள்ள வந்துடும். அந்த கெட்ட எண்ணத்தெல்லாம் நீக்குவதற்கு நீ எந்திரிச்சாதானே நீ போவ அப்படின்னு படுக்க போட்டுருவார். வீட்டை விட்டு நம்ம வெளியில் நவர முடியாது. வெறும் கஞ்சியை குடிச்சுட்டு தான் உட்காந்துருப்போம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நம்மளை சிரமப்படுத்துவதற்காக அல்ல. எப்பா, நீ எனக்காக கனிகளை கொடுத்தே ஆக வேண்டும். அதிக கனிகளை கொடு. யூ மஸ்ட் பியர் மோர் ஃப்ரூட், மச் ஃப்ரூட் than the worldly people. உலகத்தான விட நீ அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை, என்னை கர்த்தர் உருவாக்குகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் இந்த வெட்டி தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்கிறார். இப்ப இதுலயும் சிலது 30, சிலது 60, சிலது 100 கனிகள் கொடுக்குதா. சிலது என்ன பண்ணுது? இயேசுவோடு தான் இணைஞ்சிருக்கு, தேவனோடு தான் நிலைத்திருக்கு, தேவ அன்பில தான் நிலைத்திருக்கு. ஆனால் 30 சிலது கொடுக்குது, சிலது 60 கொடுக்கிறது, சிலது 100 கொடுக்கிறது. ஆனா எங்க என்னட்ட இருக்கிறதோ ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்குது. உண்மைதானே? ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் 30, 60, 100 அப்படின்ற ஒரு கணக்கு ஆண்டவர் வச்சு அழகா எடுத்துரைக்கிறார். இப்ப நல்ல கவனிங்க, நிறைய பேர் போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு மரத்தை, பனை மரத்தை ஆண் மரம் பெண் மரம் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இது ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆண் மரம் காய்க்காது, ஆனா அப்படியே இருக்கும். பெண் மரம் அப்படி இல்லை, அது காய்த்து குலுங்கும், காய்ச்சி குலுங்கும். அழகா நிறைய கனிகளை, நிறைய நொங்க மனிதர்களுக்கு அது தரும். அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டே இருக்கும். இப்போ சில மொட்டை மரம்னு சொல்லுவாங்க. அதை எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இல்லாமல் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே ஆகாது. அப்போ நல்ல கவனிங்க, ஆண்டவர் கனிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த இடத்துல மென்ஷன் பண்றார்.
வேறறுக்கப்படுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, வெட்டி தூக்கி எறிஞ்சிடலாம். இப்ப முதல்ல கனி கொடுக்க வைக்கிறாரு நிலைச்சிருக்கிறவங்கள. இப்ப ரெண்டாவது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் என்ன செய்யணுமோ அந்த ப்ராசஸ்ல இறங்குறாரு. இப்ப இந்த ரெண்டுக்கு ஒத்து வராதவங்களை என்ன தெரியுமா செய்யறாரு ஆண்டவர்? அறுத்து போடுறதுக்கு மனம் இல்லாம அப்படி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா அது கனி இல்லாத வாழ்க்கை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த 15வது அதிகாரம் 4லிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 4லிருந்து 6 வரைக்கும் சீக்கிரம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருக்கிறேன். கொடியானது நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, என்னில் நிலைத்திராதவர்கள் கனி கொடுக்கவே முடியாது. தேவனோடு யாரு இணைஞ்சிருக்கிறாங்கன்னா, நிறைய நேரத்தில் நல்ல கவனிங்க, நாம விரும்புறதெல்லாம் ஆண்டவருக்கு செய்யறேன்னு செஞ்சுட்டு ஆண்டவரோடு நான் நிலைச்சிருக்கிறேன்னு நீங்களா ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. அருமையானவர்களே, அவர் சொன்னதை நாம செஞ்சு அப்படி நடந்தா மட்டும்தான் நாம் கர்த்தருக்காக கனிகளை கொடுக்க முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, we need to live fruitful life. கனி தருகிற வாழ்க்கை. இப்ப ஒரு விஷயத்தை ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பனங்கொட்டையை கொண்டு போய் உள்ள புதைச்சி டெய்லி அதை எடுத்து பார்த்து முளைச்சிருக்கான்னா 100 வருஷம் ஆனாலும் என்ன செய்யாது? முளைக்காது. அதை பக்குவமாக வச்சு தண்ணி ஊற்றி அதுக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். நாம் எடுத்தோடனே பணக்காரன்லாம் ஆயிட முடியாது, எடுத்தோடனெலாம் கோடீஸ்வரமாக ஆக முடியாது. இந்த கருமையானவர்களே, கடை கோடியில் உக்காந்துன்னா ஆமாம் கஷ்டப்படலாம், ஆனால் கோடீஸ்வரன்லாம் ஆக முடியாது. ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராசஸை வச்சுருக்கார். அந்த ப்ராசஸுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அடிபணிந்து, ஓ இதுதான் ரூட்டு, இதுதான் நமக்கு வழி, இந்த வழியாக நம்ம போனால் தான் நமக்கு விமோச்சனம், இதை தெரிந்து கொண்டு அதன் வழியாக நடந்தால் மிக மிக ஆசீர்வாதமாய் அதிக கனிகளை கொடுக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பார். இப்போ என்னன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னில் நிலைத்திராதவன் எவனோ யாரோ அவர்களால் கனி கொடுக்க இயலாது. தொடர்ந்து வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை, இப்ப ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க, நான் சொன்ன ரெண்டாவது மிகுந்த மச் ஃப்ரூட், மோர் ஃப்ரூட். என்னை அல்லாமல் ஒன்று செய்யக்கூடாது. நிலைத்திராவிட்டால் அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போனதுக்கான காரணம் நாம தான். இன்னைக்கு நம்முடைய பொருளாதாரம் ஏன் உலர்ந்து போச்சு? நம்முடைய சரீர ஆரோக்கியம் ஏன் உலர்ந்து போச்சு? யோசிச்சு பாருங்க. நம்ம நல்லா தானே இருந்தோம், நல்லா தானே ஆண்டவர் வச்சிருந்தாரு, நமக்குன்னு ஒரு அருமையான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்தாருல்ல. இந்த சுதந்திர பறிபோனதுக்கான காரணம் என்ன? உலர்ந்து போனதுக்கான காரணம் என்ன? நாம தேவனுடைய அன்பில் நிலைத்திராதபடினால. இப்ப நிலைத்திருக்கிறவர்களைத்தான் கர்த்தர் கனி கொடுக்கிற அனுபவத்தில். இப்போ கனி கொடுக்கறதுன்னா என்ன? இந்த பக்கம் கொய்யா பழம் முளைக்கும், இந்த பக்கம் சாத்துக்குடி முளைக்கும், தலையில் ஆரஞ்சு பழம் முளைக்கும், பின்னாடி பலாப்பழம் முளைக்கும், பப்பாளி பழம் முளைக்கும்னா அது இல்லை. ஹலோ, அப்படி நினைச்சுக்காதீங்க. ஆவியின் கனிகள், ஹலோ சொல்லுங்க, ஆவியின் கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம்.
இந்த 9 கனிகளும் நமக்குள்ள என்ன செய்யும்? வரும். இந்த 9 கனிகள் நமக்குள்ள வந்த உடனே இப்ப முதல்ல சொன்னது கனி கொடுக்க வச்சிருவாரு. இப்ப அதிக கனிகளை கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? இப்பதான் the channel of blessing. இந்த கனிகளை வச்சு, இந்த 9 கனிகளை வச்சு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்துவாரு. எனக்கு அருமையானவர்களே, நம்ம கையை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அநேகருக்கு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்ய வைப்பார். அநேகர் மூலமாய் நம்ம இரக்கம் பாராட்டும்படி கர்த்தர் நம்முடைய கையை பலப்படுத்துவார், நம்முடைய பொருளாதாரத்தை பலப்படுத்துவார், நம்முடைய புகழ்ச்சியை பலப்படுத்துவார், நம்முடைய ஸ்ட்ரென்த்தை பலப்படுத்துவார், நம்முடைய அதிகாரத்தை பலப்படுத்துவார். நகர் ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு ஜட்ஜு நம்ம கையில், இப்போ வக்கீல் இருக்கார் நம்ம கையில், ஆனால் வக்கீல் மட்டும் இருந்தால் பத்தாது, ஜட்ஜு வேணும்ல. வக்கீல் மட்டும் இருந்து என்ன, நம்ம தம்பி வாதாடி ஜெயிச்சிருவான். ஆனால் ஜெயிக்கிறது முன்னாடி வக்கீலே நமக்குடைய விசுவாசியாக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம நேராக 2 பேரும் போய் நேராக ஜட்ஜிட்டே நம்ம பேசிட்டு வந்துடலாம். ஜட்ஜே நம்ம ஆளியா, அதில் ஒரு தெம்பு. இன்னைக்கு நிறைய பேர் ஹெல்மெட்டு போடாமையே சுதந்திரமாக போகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த வண்டி பேரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 100 கம்ப்ளைண்ட்டு. ஆனால் ஹெல்மெட் போடலாம். அதுக்கு பல ரீசன் நம்ம வச்சுருக்கிறோம், பல காரியங்கள் நம்ம ப்ராக்டிக்கலாக. ஆனால் ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணணும்? போடணும். இது அவங்க சேஃப்டிக்கு இல்லை, நமக்கு, நம்ம பிள்ளைகள், நம்ம சந்ததி, அந்த சேஃப்டிக்கு. அருமையானவர்களே, அப்போ கனி தரணும் அப்படின்னா நான் இந்த புரோட்டோகாலில் நான் வந்தாகணும். ஆண்டவர் அவரோடு நிலைத்திருக்கிறவர்களுக்கு அவர் தருகிற முதல் பயன் கனிகளை கொடுக்க வைக்கிறார். 2வது அதிக கனிகளை கொடுக்க வைக்கிறார். 3வது கொஞ்சம் கொத்தி ஏறு போட்டு கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு. அந்த டைம் இல்லைன்னா உலர்ந்து போக பண்ணுகிறார். சில உலர்ந்து போன நிலையில் வந்த பிறகு தான் they come to realize, சே என்னடா தப்பு பண்ணிட்டோமே, கர்த்தர் எப்படி வச்சிருந்தார், எவ்வளவு புகழ், எத்தனை பேர் நமக்கு கீழே வேலை செஞ்சாங்க, எத்தனை பேரை நம்மளை அதிகாரம் பண்ணிட்டு இருந்தோம், எத்தனை பேருக்கு நம்ம வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருந்தோம், எத்தனை பேருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தி செஞ்சு அவங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு போச்சே, நம்முடைய வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சே அப்படின்னு உலர்ந்து போன நிலைமையில அப்பையும் கர்த்தர் ஒரு விஷயத்தை வச்சிருக்கார். எனக்கு அருமையானவர்களே, அந்த உலர்ந்து போய் அந்த மனசுல நினைக்கும் பாருங்க. மீன்கள் வகையில் நமக்கு நிறைய மீன்கள் தெரியும். அதில் ஒரு மீன் வகை இருக்கு, என்னன்னா ஒட்டி மீன் வகை. அது பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணிக்கும்னா பசை மாதிரி போய் ஒட்டிக்கும். இது திமிங்கலத்தினுடைய உடல்ல போய் ஒட்டிக்கும். இது என்னன்னா வறட்சியான காலங்கள் வரும் பாருங்க, அப்போ அது செத்து போயிடும், உயிர் போயிடும், அப்படியே காஞ்சு போயிடும். ஆனால் இந்த சேத்துக்குள்ளே கிடந்து துடிச்சு சேரா உடம்பாகி அப்படியே உலர்ந்து போயிடும். இப்போ அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்கும் பாருங்க. அந்த மழை சொட்டு தண்ணி வாயில் உளுந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு உயிர் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு உயிர் வரும். எனக்கு அருமையானவர்களே, உலர்ந்து போன எலும்புகளை கூட உயிரடைய செய்கிற நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அவரோடு நிலைச்சிருந்துட்டோம்னா கனிகளை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு. உங்களுக்கு இப்ப கொடுத்திருக்கிற வேலையில உண்மையா இருங்க. நீங்கள் அதிகமாய் கனிகளை கொடுக்கும்படிக்கு அந்த வேலையிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.
அருமையானவர்களே, ஆண்டவர் யாருக்கு சொல்லாத ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எப்படி? ஒருத்தனை தள்ளிட்டு அந்த இடத்துல உன்னை உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா இந்த உலகத்துல யாரால தடுக்க முடியாது. நான் அடிக்கடி என் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கிற ஒரு காரியம், கர்த்தாவே இந்த பட்டணத்தில் ஒரு முத்திரை மோதிரமாய் எங்களை வைப்பதற்காகத்தான் ஆரம்ப காலத்திலிருந்து இன்ற வரைக்கும் அவரோடு நிலைத்திருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்க செய்து கொண்டிருக்கிறீர். ஒரு நாள் எங்க வாழ்க்கையில கனி கொடுக்கிற நாள் வரப்போகிறது. அந்த நாள் பூத்து குலுங்கி காய் காய்த்து கனி கொடுக்கிற காலம் அது வரும். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை, வெகு சீக்கிரமாய் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. நிலைச்சு நிக்கணும், நிலைத்திருந்து அவருடைய அன்பிலே அவர் 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 நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் சொன்னது அதுதான், நீங்கள் என்னிலும் நான் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். என்னில் நிலைத்திருந்து நீங்கள் அந்த காரியங்களை என்னோடு கூட பாடுகளை சகித்தீர்களே ஆனால் என்னோடு கூட நீங்கள் என்ன செய்யலாம்? நீ கஷ்டம் வந்தால் பிடிச்சிட்டு ஓடிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு கத்துனாலாம் ஆசீர்வாதம் வராது. எந்த சூழ்நிலையிலும் தேவனோடு பிரியாம அவரோடு ஐக்கியமா நம்ம இருந்துட்டோம்னா அவர் நம்மை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை அடையும்படி செய்வார். அவர் யாரையும் அல்ல தட்டுவதில்லை. உலர்ந்து போனால் கூட அதை மறுபடியும் உயிர் தந்து அதை மறுபடியும் துளிர்விட செய்ய அவர் போதுமான தேவன். அல்லேலூயா. எல்லாருடைய கோலும் செத்து போச்சு, ஆரோனுடைய கோலும் செத்து போச்சு. ஆனா எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சாங்க. எல்லா கோலும் உயிர் பெறவில்லை, ஆரோனுடைய கோல் மாத்திரம் உயிர் பெற்றது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, still we have a more chance, still we have opportunity from God. ஆண்டவர் மறுபடியும் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அவரோடு நிலைச்சிருங்க. உலகத்தோடையும் சேர்ந்து ஓடிட்டு என் உறவு முக்கியம்னு நினைச்சிட்டு நான் தேவனையும் நான் முக்கியப்படுத்த முடியாது. ஆண்டவர் தான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா எங்க என்ன உறவுனாலும் வாயும் வயிறு வேற வேற தானுங்களே. உங்களுக்காக சொந்தக்காரங்க சாப்பிட்டா நீங்க திருப்தி அடைஞ்சிருவீங்களா? இல்லைங்களே. அப்படி நம்முடைய வாழ்க்கை கனிகள் கொடுக்கிற ஒரு மாதிரியான வாழ்க்கையாக மாற தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில அவர் உதவி செய்வாராக. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான், கனி இல்லாதது போலவே போகும். ஆனா நீங்க நிலைச்சிருங்க. கனி இல்லைன்னு சோர்ந்து போயிடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. கனி இல்லைன்னு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. அப்பதான் வேதத்தை நல்லா வாசிங்க, அப்பதான் நல்ல தியானிங்க, அப்ப நல்ல குடும்ப ஜெபம் பண்ணுங்க, அப்ப தேவனோடு ஐக்கியம் கொள்ளுங்க, ஆண்டவரோடு அதிகாலையில் பேசுங்க, கர்த்தரோடு முறையிடுங்க. உங்கள் காரியங்களை எல்லாம் உங்கள் பாரங்களை எல்லாம் மிகுந்த அந்த வேதனையோடு இருக்கிற விஷயங்களை எல்லாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள், கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. நீங்களா புலம்பி 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 வேதனை அனுபவிக்காம கர்த்தர்ட்ட எல்லாத்தையும் விட்டுருங்க. அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், தாங்குவார், தப்புவிப்பார், தேற்றுவார், அரவணைப்பார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரட்டும். இந்த 3 காரியங்கள், ஒன்று கனிகள் கொடுக்கிற ஒரு அனுபவம், 2வது அதிக கனிகள் கொடுக்கிற அனுபவம், 3வது கனி இல்லாத வாழ்க்கை, உலர்ந்து போன வாழ்க்கை. இப்பையும் சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது எரிந்து விட்டு போனாலும் ஆண்டவர் எரிஞ்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆண்டவர் இறுதியில் சொல்றாரு, இந்த ஒரு முறை வெட்டி நான் கொத்தி எரு போடுகிறேன், இந்த ஒரு வருஷம் பார்ப்போம்,
இது கனி கொடுத்தா வச்சுக்குவோம், இல்லைன்னா வெட்டிடுவோம். நீ சொன்னது போலவே செய்தலாம். அப்ப ஆண்டவர் இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அன்பானவர்களே, இதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம எல்லாரும் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் நல்லவர், இரக்கமுள்ள தேவன். அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய போதுமானவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் எழுந்து நின்று தேவ பர்வதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, ஒரு விஷயங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் கனி தேடி வருகிற போது கனி இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்குள் இல்லாதபடி தேவனுக்காக கனி கொடுக்கிற அனுபவம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, தேவனே, உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். இந்த செய்திக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தொட்டிருக்குமே ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் உம்முடைய அன்பில் நான் நிலைச்சில்லாம போயிட்டான்ப்பா. இனி கனி கொடுக்கிற அளவுக்கு நான் நிலைச்சு நிற்க ஆண்டவரே, என்னுடைய மலட்டுத்தன்மை நீங்க. எங்க வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மலடாய் கிடக்கிறது, அதுல வளர்ச்சி இல்லை, அது கனி தருகிற அனுபவம் இல்லை. ஆண்டவரே, இந்த மலட்டு தன்மை மாறும்படியாக கனிகளை கொடுக்க வைக்கிற ஒரு சூழ்நிலைக்குள் எங்களை வைத்திருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இரண்டாவதாக அதிக கனிகளை கொடுக்கும்படி எங்களை பராமரிக்கிறீர். எங்களை ஆண்டவரே 30, 60, 100 பலன் தருகிற அனுபவத்துக்குள் எங்களை நடத்துகிறீர். சில நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே, சில நேரங்களில் நாங்கள் உடைந்து போகிறோம் ஆண்டவரே, சில நேரங்களில் வறுமை எங்களை வாட்டுகிறது, சில நேரங்களில் கோபம் வருகிறது, சில நேரங்களில் அழுகை வருகிறது, சில நேரங்களிலே யாருடைய பேச விருப்பம் இல்லாமல் போகிறது, சில நேரங்களிலே நொந்து போகிறோம், தவறான முடிவுகளை நாங்கள் எடுத்து விடுகிறோம், தவறான காரியங்களை செய்து விடுகிறோம், உம்மை துக்கப்படுத்தி விடுகிறோம், இந்த ஆலயத்தை நாங்கள் கெடுத்து போட்டு விடுகிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்து அதிக கனிகளை கொடுக்கிற அனுபவத்துக்குள் எங்களை நடத்தும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மௌனமா இருக்க வேணாம். எல்லாம் ரைஸ் யுவர் வாய்ஸ், உங்கள் சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது வெறுமையான வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, 1000 10,000 நீங்க செஞ்சாலும் நீங்க தேவ அன்பில் நிலைத்திராம செய்கிற ஒரு காரியமும் பிரயோஜனம் அல்ல. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, சரண்டர் ஆகுங்க. அர்ப்பணிப்பு தான் நம்மை உயர்த்தும், அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகும். Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாக செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கனி இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, கனி இல்லாத அனுபவம் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. வா, உலகத்தார்களை போல் இல்லாதபடிக்கு நாங்கள் அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாக கனியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் நினைத்து ஜெபிக்கிறேன். அதிக கனிகளை கொடுக்க செய்யுங்க அப்பா. 30, 60, 100 எல்லா விதத்திலையும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தருக்காக ஆண்டவரே அவர்கள் நிலைத்திருந்து கனிகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய், தேவனுக்கு மகிமையான காரியங்களை நீ செய்யும். எங்களை உம்முடைய வசனத்துக்கு ஏற்றபடி எங்களை ஒழுங்குபடுத்தும் ஆண்டவரே. நாங்கள் விரும்பினபடி அல்ல, என் தேவன் விரும்புகிறபடி நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருடைய சத்தம் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் பிரயோஜனமாக இருந்ததோ அவருடைய வாழ்க்கையிலே வரும் நாட்களில் அந்த கனி கொடுக்கிற அனுபவத்தை எங்களுடைய கண்கள் காண கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்காருவோம்.